தினமொரு வசனம். லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். விளக்கம். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் தன்னுடைய குற்றத்திற்காக உண்மையாக மனம் வருந்தி இருந்தால் அவர் அவனை மன்னித்திருப்பாரா? அவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய கிருபையினால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று இல்லை. யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுத்ததை காட்டிலும் அவன் தற்கொலை செய்து கொண்டதை குறித்து இயேசு அதிகமாக மனம் வருந்தி இருப்பார். நம்முடைய கர்த்தரால் அவனை மன்னிக்க முடியும் என்று அவன் நம்பவில்லை என்பதை அவனுடைய செயல் வெளிப்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். தி ஃப்ளைட் ஆஃப் தி ஷேடோ என்ற கதையில் எழுத்தாசிரியரான ஜார்ஜ் மக்டொனால்ட் ஒரு சிறுமியின் கதையை கூறுகிறார். பெலோர்பா விட்கோட் என்ற அந்த சிறுமி தன்னுடைய மாமாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையில் அவர் ஒரு பெட்டியிலிருந்து ஒரு நகையை வெளியே எடுத்து பார்ப்பதையும் பின்பு அதை அவசரத்துடன் உள்ளே வைப்பதையும் அவள் கவனித்தாள். அவளுடைய மாமா வெளியே சென்ற பின் பெலோர்பா அவருடைய அனுமதி இல்லாமல் பெட்டியை திறந்து பார்த்தாள். உடனே அவளுடைய மென்மையான இருதயம் குற்ற உணர்வினால் நிரம்பியது. அவள் படபடப்புடன் தன்னுடைய மாமா வீடு திரும்புவதற்காக காத்து கொண்டிருந்தாள். மாலையில் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் அவள் அவருடைய பாதங்களில் விழுந்து தான் செய்ததையும் தன்னுடைய செயலுக்காக தான் வருந்துவதையும் கூறினாள். பின்பு அவள் தன்னுடைய அழுகையின் நடுவே, மாமா, நீங்கள் என்னை கொன்று விடுங்கள் என்று கூறினாள். ஆம் ஆம், நான் உன்னை கொல்லப் போகிறேன் என் கண்ணே, இந்த முறையில் உன்னை கொல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு அவளை அணைத்து முத்தமிட்டார். கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை தாழ்மையுடன் அறிக்கை செய்யும் ஒரு பாவியினிடம் அவர் காண்பிக்கும் அன்பை இந்த கதை எத்தனை அழகாக விளக்குகிறது. நம்மை முத்தத்தினால் கொள்வதற்கு அவர் எவ்வளவாக வாஞ்சிக்கிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படும் பாவ பயத்தை உம்மிடம் அறிக்கையிட்டு விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். ஆமீன்.